வெனஸ்டே டின்னருக்கு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பு வந்து செஞ்சுட்டு முட்டை பாயில் பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சூப்பு, போரேஜ், அப்புறம் வந்துட்டு பாஸ்தா இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி டின்னர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் சோம்பு மட்டும் ஆட் பண்ணி வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு அதையுமே வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்து அதை அப்படியே மூடி போட்டு வச்சாச்சு. தேங்காய் கூட மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் வந்துட்டு பட்டை, ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிட்டேன். நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. அந்த மஷ்ரூம் வேகும்பொழுதே தண்ணி இருந்தது. மஷ்ரூம் வந்து அந்த மசாலா கூட சாரணும். ஸோ நெருப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். நல்லா குண்டாக கட் பண்ணி போட்டோமா அதை பார்க்குறதுக்கு நல்லா மட்டன் பீஸ் மாதிரியே இருந்தது. மஷ்ரூமா இல்லை மட்டனா அப்படிங்கிற டவுட்லேயே வந்து கிரேவியை செஞ்சு முடிச்சாச்சு. அப்படியே சுட சுட சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும்.